இப்போ சிலுவையில் இருக்கிற ஐஸ்வர்ய நதி எனக்குள்ள பாய்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, உங்களுக்குள் பாய்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஆவியானவர் ஒவ்வொரு சேனலாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாரு. அந்த சேனல் நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது அந்த சேனல் வழியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஆவியானவர் ஒரு கைடன்ஸை கொடுக்கும்போது அதற்கு கீழ்ப்படிந்தான். இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தான் பேதுரு. திரளான மீன்களை பிடித்தான். அப்படிதான் ஆவியானவர் வந்து என்ன செய்யறாரு, சேனல் வந்து என்னச்சு உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறாரு. அதை நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இல்லாவிட்டால் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமலே இருக்குது. ஆனால் சிலர் கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, அதுக்கு ஒபே பண்ணும்போது சேனல் ஓப்பன் ஆயிடுது. எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அணைய திறந்தால் தானே சார் உள்ளே வரும். கையை தட்டுங்க சார் ஒரு தடவை. கர்நாடகாவுக்கு அங்கிட்டு தண்ணி இருக்கு, கர்நாடகாவுக்கு இங்கிட்டு தண்ணி இல்லை. காவிரி ஆறு கர்நாடகத்துக்கு அங்கிட்டு தண்ணி இருக்கு, இங்கிட்டு தண்ணி இல்லை. இப்போ காவிரியில் தண்ணி இருக்கா இல்லையான்னா இது டேமை பொறுத்து இருக்கு. டேமை திறந்து விட்டோம்னா தண்ணி இருக்கு, நமக்கு இருக்கு. அப்படித்தான் சிலுவையிலேருந்து வருகிற தண்ணீர் உங்களுடைய மனது என்கிற டேமை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓகே ஆண்டவரே அப்படின்னீங்கன்னா தண்ணி உங்களுக்குள்ளே பாயுது. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு சேனல்ஸை பற்றி நம்ம ஐஸ்வர்யமாக்குவதற்காக தேவன் ஓப்பன் பண்ணுற சேனல்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம விதைப்பது, தேவன் சொல்லுவதை நம்பிக்கையோடு கீழ்ப்படிவது. பைபிள் சொல்லுது, முன்மாறி பின்மாறி வரும் வரைக்கும் விதைத்தவன் பொறுமையோடு காத்திருக்கிறானா. ஆமாம், நைட்டு விதைச்சிட்டு காலையில் போய் பார்க்கலையாம் எனக்கு வந்துருச்சா 100 ரூபா 1000 ஆயிடுச்சான்னு. வரும், எப்படினாலும் வரும். ஆமாம், இன்ட்டு 100 போயிட்டே இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவரே நான் 10,000 ரூபா விதைச்சேன், என் கணக்குப்படி லட்சம் 10 லட்சம் 100 ஃபோல்டு எனக்கு 10 லட்ச ரூபா வரணும். அடுத்து கொஞ்ச நாளில் ஒரு அவர் 10,000 விதைச்சி ஒரு கொஞ்ச நாளில் ஒரு 50,000 ரூபா வந்துச்சான். அவர் எதிர்பார்க்கவே இல்லையா. ஆண்டவரே ரொம்ப தேங்க்ஸ், நீ 50,000 கொடுத்து, ஆனாலும் என் கணக்கு 10 லட்சமே பண்ணாரான். அப்போ கர்த்தர் சொன்னாரான், ஃபஸ்ட்டு டியூ தான் வாங்கியிருக்கேன் நீ. நான் விக்டிங் ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுடைய அறுவடையில் ஒரு டியூ தான், இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட்டு. எப்படினாலும் உங்கள் அறுவடை உங்களை சந்திக்காமல் விடாது. இது வரைக்கும் நீங்கள் விதைச்சேக்க உட்காந்து காலாட்டிக்கிட்டே சாப்பிடுவீங்க நீங்கள். நான் சொல்கிறேன், தேவன் கணக்கு பிசகாதவர். ஆமாம், முன்மாறி பின்மாறி வரும் வரைக்கும் ஒரு பயிரிடுகிறவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். நான் விதைச்ச விதைகள் கட்டாயம் 100 மாறி திரும்பி வரும். இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமை நினச்சி பாருங்கள், என்றோ விதைத்தவைகளின் 100 திரும்புகிறது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கேட்கும் இடத்தில் வைக்கவில்லை, ஆளுகை செய்கிற இடத்தில் வைத்திருக்கிறார். அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது சார். வீட்டில் சுட்ட முறுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு முறுக்கை நீங்களே பிழிஞ்சு அந்த பிள்ளைய விரும்புது பாருங்க, நான் அதை பிழியணும் அப்படின்னு. ஒரு பணியாரத்தை நீங்களே சுட்டு, அப்புறம் ஒரு அச்சு முறுக்கை நீங்களே சுட்டு சாப்பிடும்போது அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு பால்கோவா நம்மளே கிண்டி கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு, நம்ம கிண்டி சாப்பிட்றதுல ஒரு இது இருக்குல்ல. இது என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த விருப்பம் மனதுக்குள்ளே இருக்கிறனால தான் தேவன் அவனை விதைப்பு மறுப்பு என்கிற பிரமாணத்தில் அவனை வைக்கிறார். கையை தட்டு. நான் விளைச்சையா, நான் அறுத்தையா, நான் பணக்காரனானையா என்ற சந்தோஷத்துக்குள்ள உங்களை கொண்டு போனோம். அது தேவன் விரும்புகிறார். எப்போ நான் சுட்டு தரேன் அதை மட்டும் நீ வாங்க என்கிற இடத்துல வைக்கல. ஆமேன், அதை புரிஞ்சுக்காங்க. ஸோ அப்படி என் கைப்பிரயாசம் என்பது ரூலிங் ஓவர். நான் விதைக்காமல் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? கட்டாயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் தேவன்கிட்ட வாங்கி என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் போகிறப்ப நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. நாங்கள் அவரை பார்க்குறப்ப கேட்குறதே கிடையாது, நாங்கள் மேலானதை பேசுகிறோம். ஆமாம், ரூபாயை பற்றி நான் அவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது சார். நான் கோடிக்கணக்கில் ப்ராஜெக்ட் பேசுகிறேன், ரூபாயை பற்றி அவர்கிட்ட பேசுகிறது கிடையாது. ஏன் தெரியுமா? அது அவர் கையில் இல்லை, அது என் கையில் இருக்குது. அவர் கொடுத்துட்டாரு. ஆமேன்னு சொல்லுவோம். என்னுடைய ஒவ்வொரு 100 ரூபாயிலும் தேவன் விதையை கொடுத்துருக்கிறார். இதை விட வேறு என்ன தர முடியும் அவருக்கு? பூமியில் நாளும் மாறாது. ஆமேன். நீங்கள் மட்டும் சரியாக தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், பொருளாதாரத்துக்காக தேவனிடத்திலே நீங்கள் போய் பேசும்போது தேவன்கிட்ட பேசுவீங்க, பொருளாதாரத்தை பற்றி ரொம்ப பேசவே மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி ஒரு விஷயம், இன்றைக்கி ஒரு சேனலை பற்றி பேச போகிறேன். பிரேக்கிங் த பவுண்டரிஸ் ஆஃப் யுவர் மைண்ட். பிரேக்கிங் த மைண்ட் செட் பவுண்டரிஸ். அதாவது உங்கள் மனதில் இருக்கிற எல்கைகளை உடைக்க வேண்டும். இதை உடைத்து கற்றுக்கிட்டிங்கன்னா மறுபடி உங்கள் எண்ணங்களில் இருக்கிற எல்கைகளை, அரண்களை, அந்த பவுண்டரியை உடைக்க உங்கள் பொருளாதாரத்தின் அளவு உயர்ந்து கொண்டே இருக்கும். இதை இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். திஸ் இஸ் த அனதர் சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங்.
இது இன்னொரு சேனல், உங்களை ஆசிர்வதிக்க இன்னொரு சேனல். சோயிங் ஒரு சேனல், ஒபேயிங் ஒரு சேனல். அப்படித்தான் தேவன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியா கொடுத்த உடனே நம்ம கீழ்படுகிறோம். பார்த்தீங்கன்னா பல கோடிகள் அதை கொட்டிடும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பல லட்சங்களை கொட்டிடும். அது பல லட்சங்களை தட்டிடும். ஜஸ்ட் ஒபீடியன்ஸ். அது சொல்கிறான்ல, ஐடியாவில் சொல்கிறாங்களா, சிங்கிள் ஐடியா ஐடியா கேன் மேக் சேஞ்ச். இது பல வருஷத்துக்கு முன்னாடி ஓரல் ராபர்ட் சொன்னார். A single word from God's mouth, that's what an idea, can change your entire life. உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை தேவன் வாயிலிருந்து வர ஒரே ஒரு வார்த்தை மாற்றிடுமா சார்? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய முழு வாழ்க்கையை மாற்றிவிடும். நான் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த ஒரு வார்த்தை என்னுடைய ஒட்டுமொத்த பர்சனாலிட்டி அது மாற்றுகிறது. ஆமென் சொல்லுவோம். பிரேக்கிங் த பவுண்டரிஸ். யூ கீப், அதாவது தொடர்ந்து உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் எந்த இடத்துக்கு வர்றீங்களோ அந்த இடத்துல ஒரு அரண் வரும். அந்த அரணை மறுபடியும் நீங்கள் உடைக்கணும், அடுத்த லெவலுக்குள்ளே போகணும், திரும்ப அதை உடைக்கணும். இப்படியே தான் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் எண்ணங்களிலே விரிவாக விரிவாக உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தில் நீங்கள் விரிவாக ஆரம்பிப்பீர்கள். என்னால் இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தின் அரண்களை நீங்கள் உடைக்க வேண்டும். நீங்கள் ஐஸ்வர்யவானாததற்கு அடுத்த சேனல், என்னால் இவ்வளவு தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு வட்டம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த வட்டம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள அடுத்த கட்ட ஐஸ்வர்யம் வராது. என்னால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களே, அதை உடைச்சிருங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் வார்த்தையினால். இதற்கு மேலாக தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற இடத்திற்கு என்றைக்கு நீங்கள் வருகிறீர்களோ, உங்கள் எண்ண அரண்களை உடைத்து நீங்கள் வெளியே வரும்போது தான் அடுத்த கட்ட ஆசீர்வாத அளவுக்குள் நீங்கள் கடந்து வரப்போகிறீர்கள். எப்போவுமே நம்ம மைண்டு நம்மள்கிட்ட வர்ற பொருளாதார வரவுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகும். பாருங்களேன், நீ ஒரு 50,000 வாங்குற ஆளாக இருக்கலாம், 1 லட்சம் வாங்குற ஆளாக இருக்கலாம், இல்லை 5 லட்சம் நீ சம்பளம் வாங்குற ஆளாக இருக்கலாம். ஆனால் உங்களை மைண்ட் என்னென்ன ஆகும்? நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரியே செட் ஆயிரும். ஒரு ஊழியக்காரனுக்கு அவனுக்கு எவ்வளோ காணிக்கை வருதோ அந்த காணிக்கைக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் என்ன ஆயிரும்? செட் ஆயிரும். அப்படி செட் ஆன உடனே ரொம்ப வசதியாக போச்சு, அந்த லெவல்லே நீங்கள் இருப்பீங்க. ஆனால் என்றைக்கு தேவனோடு நீங்கள் பேசும்போது அதை அவர் உடைப்பார் பாருங்க. உடைச்ச உடனே இப்போ தேவனுக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு பெரிய வழி என்ன செஞ்சிருச்சு? ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனனால உங்கள் ஆசீர்வதிக்க ஈஸியாகுது. நல்லா தெரிஞ்சுங்க, வாசல்களே உயருங்கள், அப்பொழுது மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். தேவன் உங்களுக்குள்ள உட்பிரவேசிக்க வேண்டும் என்றால் எது உயரணுமா? ஒரு சேனலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சேனல் வழியாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த இரவு வேளையிலே உங்களுடைய சிந்தனைகளை பரிசுத்த ஆவியானவர் விரிவாக்கம் செய்வார் என்றால் நாளைய நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள் அடுத்த கட்டத்தின் ஆசீர்வாதங்களாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நீங்கள் எவ்வளவு கீழ்மட்டமான வாழ்க்கை வாழலாம், ஆனால் உங்கள் எண்ணங்கள் மட்டும் உயர்மட்டமான எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். The level of your mindset and thinking is the level of blessing. நீங்கள் ஒரு குடிசையில் கூட பிறந்திருக்கலாங்க, ஆனால் உங்கள் சிந்தனை மேலானதாக இருக்கும் என்றால் தேவன் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு. ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறுறீங்க, அதான் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இப்போ எத்தனை நம்பர் எந்த மாடிக்கு நீங்கள் போக போகிறீங்க? சொல்லுங்கள், எந்த மாடிக்கு போக போகிறீங்க? 2வது மாடியா, 3வது மாடியா, 5வது மாடியா, 10வது மாடியா, 20வது மாடியா? 120 மாடி இருக்குது. எந்த மாடிக்கு போக போகிறீங்க? நீங்கள் எந்த மாடிக்கு போகிறதுக்கு எந்த நம்பர் அமுக்குறீங்களோ அந்த மாடிக்கு போக போகிறீங்க. அப்படித்தான் உங்கள் எண்ணங்களில் நீங்கள் எந்த இடத்தில் வருகிறீர்களோ அந்த இடத்துக்கு தேவன் உங்களை அழைத்து செல்கிறார். உங்களுடைய மனது என்பது தேவனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் எவ்வளவு நீங்கள் தேவனை அனுமதிக்கிறீர்களோ அவ்வளவுதான் உங்களை அவர் ஆசீர்வதிக்க முடியும். நீதிமன்ற ஒரு வசனம் இருக்குது, வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான்னு. அதுக்கு ஆங்கிலத்தில் வேறு மாதிரி மீனிங் இருக்குது, ஆனால் தமிழில் இருக்கிறதுல நான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் புதுசாக உங்களுக்கு தரேன். வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான். என்னை சுற்றி இப்போ நான் தட்டியாக கட்டி வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வராது? காற்று வராது. இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஒரு பக்கம் தட்டி என்ன செய்கிறேன்? எடுத்து விட்டு இன்னொரு பக்கம் தட்டி எடுத்து விட்றேன். இப்போ நான் கலைக்கிறேன். எதை கலைக்கிறேன்? இப்போ கலைச்ச உடனே என்ன ஆகுது? காற்று உள்ளே வருது. இப்போ உங்களை சுற்றி தட்டி போட்டு வச்சுருக்கிறீங்க, என்னை இவ்வளோ தான் தேவனை ஆசீர்வதிக்க முடியும்னு. அதை லைட்டாக அந்த தட்டியை கொஞ்சம் தட்டி விட்ட உடனே அப்படியே காற்று உள்ளே வருதான். நான் அந்த காற்றை என்ன சொல்கிறேன்? ஆவியானவர்ன்றேன்.
இந்த வீடுன்றதை வந்து என்ன அரண்கள்ன்றேன். நீங்கள் நன்றாக கவனியுங்கள். உங்கள் எண்ணங்களிலே ஒரு பவுண்டரியை போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே ஆவியானவர் வேலை பார்க்க முடியாது. ஆனால் ஆவியானவர் எப்படியும் செய்வார், எதையும் செய்வார் என்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வந்து அந்த எண்ண அரண்களை உடைச்சி விடும்போது காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுவது போல ஆவியானவர் உங்களுக்குள்ளே கடந்து வந்து எந்த இடத்திலும் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் தேவன் மாற்றுவார். இப்போ உங்கள் கையில் பணத்தை கொடுத்து பேங்க்கில் போடுறது வேறு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, பேங்க்கில் நானே போட்டுறேன்றார். என்ன அது டிஜிட்டல் மிரக்கல்ன்றாங்க. தட் இஸ் வாட். அது இது டிகிரி பார்க்குறது. இது வந்து பேங்க்கில் நடக்குது. ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஏடிஎம்மில் தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் எங்கே செட் ஆகிட்டீங்க, ஏடிஎம்மில் செட் ஆகிட்டீங்க. அதை தான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் லெவல் வந்துக்கிட்டே இருங்க. பணத்தை என்கிட்ட கொடுப்பாரு, சில நேரம் பணத்தை பேங்க்கில் போட்டுறாரு. பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போய் நான் என்ன செய்ய போகிறேனோ சில நேரம் அதே எனக்கு கொடுத்துட்றாரு. பேங்க்லேருந்து ரூபாய் எடுத்து நான் ஃபீஸ் கட்ட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். தேவன் என்னால் என்ன செய்ய முடியும், நீங்கள் போகும்போது உங்கள் பேருக்கு ஃபீஸ் கட்டியாச்சே அப்படி கூட சொல்ல முடியும். ஒரு பணத்தை எடுத்து நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன், பணத்தையும் போடலை தேவன், எனக்கும் தரல, கடைசியில் பொருள் வீட்டுக்கு வந்துருச்சு. கை தட்டி கொடுத்தவருக்கு. God has many ways to bless you. தேவனுக்கு எத்தனையோ பகுதிகள் இருக்கு என்னை ஆசீர்வதிக்கிறது. எத்தனையோ பகுதியில் இருக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. நீங்கள் தேவனுக்கு ரூட்டு போட்டு கொடுக்காதீங்க. ஒரே ஒரு ரூட் இருக்குது. அது என்ன தெரியுமா? தேவனுக்கு நான் ரூட்டு போட்டு கொடுக்கலாம். எப்படி தெரியுமா? தேவன் நினச்சா எப்படினாலும் என்ன ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறேன் பாருங்க. அதுதான் தேவனுக்கு நான் போட்டு கொடுக்குற ரூட்டு. அந்த ரூட் வழியாக தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். என்ன அரண்களை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவீங்க. தேவன் எதையும் செய்வார். நான் அடிக்கடி யோசிக்கிறேன், இந்த கோயிலுக்கு போகிறவன் போய் அரை மணி நேரம் உள்ள ஜோம் பண்ணிட்டு வெளியே வரான், அவனெல்லாம் பணக்காரனாக இருக்கிறான். கோயிலுக்கு போனால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்றால் ஒருத்தன் கேட்குறான், கோயில் வாசலில் பிச்சைக்காரன் 50 பேர் எப்போவுமே உட்காந்துருக்கிறாங்க, இல்லை அவங்க ஆசீர்வதிக்கப்படல? அவங்ககிட்ட தாங்க சில நேரம் நல்ல கேள்விகள்லாம் வருது. நாத்தியன் கேட்குறான், கோயிலுக்கு போனால் ஆசீர்வதிக்கப்படணும்னா வாசலில் ஒரு 50 பேர் இருக்காங்க, நீங்களும் 5 நிமிஷம் தானே வந்துட்டு போகிறீங்க. ஆனால் அவன் நாள் முழுவதும் கோவிலில் தான் இருக்கிறான். இப்போ நீங்கள் போனீங்கன்னா வந்து நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, காந்தி மியூசியத்துக்கு ஏதாப்பில் ஒரு கோயில் பாருங்க, அங்கே ஒரு 20 பேர் எப்போவுமே உட்காந்துருப்பாங்க. இரவும் பகலும் பாதம் அமர்ந்து கண்ணீர் செஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் வந்துட்டு போகிறவங்களாம் பணக்காரன், நம்ம பேச்சுக்கு சொல்கிறேன். ஆனால் வாசலில் உட்காந்துருக்க பணக்காரனே ஆகலையே. இப்போ நம்ம கூட சர்ச்சுக்கு சண்டே வந்துட்டு போகிறோம், ஆனால் வெளியில் ஒருத்தர் உட்காந்துருக்குறாங்க ஒரு 10 பேர், அவங்க ஏன் பணக்காரன் ஆகலை? கோவில் ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும், அவனே ஆசீர்வதிக்கலை. அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் கோயிலுக்குள்ளே வரும்போது கடவுளை பார்க்க வரீங்க, ஆனால் அவன் கோயிலுக்கு ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கு தான் வரான். நீங்கள் மனிதனை பார்க்கிற வரைக்கும் நாம் பிச்சைக்காரர்களாய்த்தான் இருப்போம், ஆனால் தேவனை பார்க்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவர்களாய் மாறுகிறோம். இது கோயிலுக்கு வரோம், கோயில் 5 மணி நேரம் உட்காந்துருக்குறோம், இல்லை 5 நிமிஷம் வந்துட்டு போகிறோன்ற முக்கியம் இல்லை. உள்ளே வந்து 5 நிமிஷம் வந்துட்டு போகிறேன் பணக்காரன், வெளியில் ஒருத்தர் 5 மணி நேரம் உட்காந்தாலும். இப்போ பிரச்சனை என்னென்னா, பவுலும் பேதுரும் யோவானும் ஆலயத்துக்கு போகும்போது அவன் வந்து தேவனை பார்க்க போனான், ஆனால் வெளியில் உட்காந்துருக்க போகிறேன் மக்களை பார்க்குறக்கு உட்காந்துருந்தான். மக்களை பார்க்குற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். என்றைக்கு தேவனை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம், ஐஸ்வர்யம், வளர்ச்சிக்குள் கடந்து செல்கிறது. ஸோ தேவனை பார்க்கும்போது 1000 வழிகள் இருக்குது தேவனை ஆசீர்வதிப்பதற்கு. ஒன்றே ஒன்று, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாதவன் என்று இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை என்கிற இடத்துல நீங்கள் வரணும். என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் லைஃப் செட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் 0லேருந்து கோடிக்கு வந்துருங்கன்னு நான் சொல்ல வரல. 0 பேலன்ஸில் இருக்கிற நீங்கள் எனக்கு 100களை தேவன் தர முடியும் என்கிற என்ன சிந்தனைக்குள் வரும்போது தேவன் 100களை தருகிறார். 100களில் வாழ்கிற நீங்கள் 1000 அல்லது 10,000 தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று நம்பும்போது 10,000ங்களுக்குள்ள வராரு. 10,000 வாழ்கிறவர்கள் நான் சொல்கிறேன் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரணுன்றேன். அதான் வாசிக்கணும். ஆதியாகமத்தில் வந்து தேவன் வந்து இவனை பார்த்து சொல்கிறார், இந்த வெளியே வா. அதை தான் பேசுகிறேன். திஸ் சேனல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு செய்ய வேண்டிய ஓப்பன் பண்ணுற அடுத்த சேனல் என்னென்னா, நீங்கள் இருக்கிற மைண்ட் செட்டு, இருக்கிற லைஃப் ஸ்டைலிருந்து உங்கள் மைண்டு முதல் வெளியே வரணும். பலமுறை வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி. நன்றாக கவனியுங்கள். தேவன் ஆபிரகாமை உயர்த்துவதற்கு முன்பாக அவன் எண்ணங்களை உயர்த்தினார். அது முக்கியமான வார்த்தை. வெளியே வந்து எல்லாம் சொல்லுங்க, வெளியே வாங்க. திரும்ப வாங்க, சொல்லுங்க, வெளியே வாங்க.
வெளியே வாங்க, வெளியே வாங்க, இயேசு நாமத்தில் வெளியே வாங்க. நீங்கள் லட்சங்களில் வாழ்கிறீங்களா? வெளியே வந்து கொஞ்சம் கோடிகளில் யோசிங்க. ஆமென்னு சொல்லுங்கள். நம்ம சமீபத்தில் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. இவர் அனில் அம்பானியோடைய புதுசாக வாங்க போகிற காரு, புல்லட் ப்ரூஃப், அடுத்து பாம் பிளாஸ்ட் ஆக முடியாது, பாம் ப்ரூஃபு. அந்த காருக்கு வந்து உள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒரு பங்களாவே இருக்குது, உள்ள பங்களாவே இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் பதிகிறதுக்கு மட்டும் 1.25 கோடி ரூபா, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும் 1.25 கோடி ரூபா. நம்ம காரு 50 லட்சம் 1 கோடின்னு வாங்கிட்டு இருக்கிறோம். அவன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும் 1.25 கோடி போடுறான். காரோட ரேட்டு ஐ திங்க் 25 crores 40 crores 40 கோடி என்னமோ. நான் கேட்குறேன், 1 கோடி ரூபாயை கொண்டு போய் நம்ம கார் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுப்போமா? ஆனால் 5000 கோடி ரூபா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி ரூபா ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. 10,000 கோடி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 10,000 ரூபா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1 ரூபா உங்களுக்கு எப்படி தெரியுது? 1 ரூபா 10,000 ரூபா வச்சுருக்கிறீங்க, 1 ரூபா எப்படி தெரியுது? அப்படித்தான் 1 கோடி அவருக்கு தெரியுது. எண்ணங்கள் வந்து வேறு இடத்துல இருக்கிறனால அதை வேஸ்ட்டுன்னு சொல்ல தோணலை, நமக்கு தோணுது. ஏன்னா என்ன அளவில் நாம் வேற எங்கோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பன்றி திங்கிற தவிட்டில் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள மனதாக இருந்தான். அதுவும் அவனுக்கு என்ன செய்யலையா? கிடைக்கலன்னு தான் பைபிள் சொல்லுது. ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லைன்னு. அப்புறம் ஒரு உயர்வான எண்ணம் வந்துச்சு. என்னென்னா, எங்கள் அப்பாட்ட போவேன் அப்படின்னா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அடுத்த வாரம் செய்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் சொன்னார், அவனுக்கு கடவுளை பற்றி தெரியுமான்னு கேட்டார். தெரியும். ஏன்னா சொல்ல, தேவனுக்கு முன்பாய் பாவம் செய்தேன்றான். ஆமாம், ஆனால் நான் தேவன்கிட்ட போவேன்னு சொல்லவே இல்லை, எங்கள் அப்பாட்ட போவேன்னா. தேவன் வேறு அப்பா வேறு நல்லா தெரியுது. ஆனால் அவனுக்கு ஒன்று இங்கே அறிவு இருந்துச்சு. என்னென்னா, எங்கள் அப்பாட்ட போனால் எல்லாமே செட் ஆகிரும்னு எனக்கு தெரியுது. லீடர்ஷிப்பை பற்றி பேசினார். தவறு செய்கிறவன் தலைவனிடத்தில் திரும்பினாலே தேவனிடத்தில் அவன் திரும்பின மாதிரி தான் அவனை தேவன் திருப்பிடுவார். அந்த மைண்ட் செட் அவனுக்கு. எங்கள் அப்பாட்ட போயிடுறேன் நான். அந்த அவன் புத்தி அவனுக்கு திரும்பி வந்தது. அந்த புத்தி வந்த உடனே அவன் பணக்காரன் ஆகிட்டான். அடுத்த சீனில் அவன் பணக்காரன். முந்தின சீனில் என்ன தான் வந்துச்சு? புத்தி. ஆமேன். ஸோ ரெசரக்ஷன் எங்கே நடக்கணும்? நம்ம மைண்டில் நடக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் சொல்லுவோம். வாசிப்போம். பிரசங்கி 11:4. இந்த வசனத்தை முனிங்களே ஆதியாகமத்தில் அந்த வசனத்தை அப்படியே வாசித்தேன். இன்னொரு தடவை வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி. ஆபிரகாமை எதோட கம்பேர் பண்ண வச்சாரு? பக்கத்து வீட்டுக்காரனோட கம்பேர் பண்ண வைக்கல. இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து சாதாரண நபர்களோடு உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால தான் இவங்க கூட பஞ்சாயத்து. என் அன்புக்குரியவர்களே, தேவன் ஆபிரகாமை ஸ்டார்ஸோட கம்பேர் பண்ண வச்சார். நான் இப்போ சொன்னேன்ல ஒரு அனில் அம்பானி பஞ்சாயத்தை பற்றி, இதை பற்றி, பிளெஸிங்கை பற்றி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தால் உங்களை அங்கே தான் கம்பேர் பண்ணுவீங்க. ஆபிரகாம் தன்னை நட்சத்திரத்தோடு கம்பேர் பண்ணான். இது ஏதோ பெருமையிலையோ இதிலே செய்யல. அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் அதை செய்யும்படி அவனை தூண்டினார். ஏனென்றால் அந்த இடத்திற்கு ஆபிரகாமை கொண்டு வரும்படி தேவன் திட்டமிட்டு இருந்தார். அந்த திட்டம் அவனுக்குள் வேலை செய்தது. உங்களுக்குள்ளே தேவன் ஆசீர்வதிக்கும் போது முதலாவது அங்கே தான் கொண்டு வந்து வைக்கிறாரு. அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி உங்களை மிகப்பெரிய, நீங்கள் தொழில் செய்கிறவா இருந்தால் மிகப்பெரிய தொழிலதிபரோடு உங்களை கனெக்ட் பண்ணுறார் தேவன். அல்லது நீங்கள் வந்து ஒரு 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 ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா அந்த அந்த அஃபீஷியல் ரேங்க்கில் ஹை ரேங்க்கில் இருக்கிறவங்களும் உங்களை கனெக்ட் பண்ணுறாரு தேவன். உங்கள் மைண்டை கனெக்ட் பண்ணுறாரு. நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணுற ஆளாக இருந்தால் வேர்ல்டு வைடாக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஸ்டார்ஸோடு உங்களை கனெக்ட் பண்ணுறார் தேவன். முதலாவது அந்த சேனல் எங்கே ஓப்பன் ஆகுது? சிந்தனையில் தான் ஓப்பன் ஆகுது. நான் ஏற்கனவே இருக்கிற வட்டத்தை விட்டு நான் வெளியே வரும்படி தேவன் விரும்புகிறார். நான் வெளியே வரும்போது தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். சக நபர்களோடு உங்களை ஒப்பிடாதிருங்கள், நட்சத்திரங்களோடு உங்களை ஒப்பிடுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். நீங்கள் லட்சங்களில் போயிட்டு இருக்கீங்கன்னா கோடிகளுக்கு வாங்க. கோடிகளில் யோசிங்க. உங்களுடைய என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன எல்லைகளை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க பேச்சு அதுக்கேற்ற மாதிரி மாறுது. எதை நீங்கள் முழுமையாய் நம்புகிறீர்களோ அந்த அந்த விஷயத்தை பேசுகின்றேன் நான். அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வரது எது? கர்த்தருடைய வார்த்தை. ஒருத்தர் வசனத்தை வாசித்தேன்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பைபிளை திறக்கிறேன், ஒரு வசனம் வந்துச்சு, ஒளிந்து போகிறவைகள் மகிமையுடையதாக இருக்கும் என்றால் நிலைத்து நிற்கிறவைகள் அதிக மகிமையுடையதாக இருக்குமே. இந்த வார்த்தை எனக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. ஒளிந்து போகிறதே இந்த உலகத்தில் இவ்வளோ மகிமையாக இருக்கும்னா, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இப்படி உடுத்து வைப்பார் என்றால் என்னை அதிகமாய் உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு வார்த்தை என் என்ன அலைகளை வேறு இடத்திற்கு கொண்டு சென்றது. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் தேவனுடைய சபையிலே கேட்கிறீர்கள், உங்கள் என்ன அலைகளை அது அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்லட்டும். வார்த்தை, தீர்க்க தரிசனம், அபிஷேகம், அந்நிய பாஷை, இவைகள் உங்களை அடுத்த மண்டலத்துக்கு கொண்டு போகும்போது அங்கே வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அதை பேச கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் சிருஷ்டிக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நேற்று எதை பேசிக் கொண்டிருந்தீர்களோ அதுதான் இன்றைக்கு உங்களை சுற்றி சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பேசுகிறது நாளை உங்களை சுற்றி சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கும். உங்கள் வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. என் அன்புக்குரிய அந்த வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆகவே அந்த மண்டலத்திலிருந்து அதை பேசுங்கள். நிச்சயமாய் அவை உங்கள் வாழ்க்கையிலே நாளைய நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கும். ஸோ ஐஸ்வர்யா என்கிற மாபெரும் ஊற்று சிலுவையிலே துவக்கப்பட்டது. ஆனால் இந்த வாய்க்கால்கள் அவைகளை உங்களிடத்தில் கொண்டு வருகிறது. இந்த விஷயங்கள் தான் வாய்க்கால்கள். இந்த வாய்க்கால்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது தேவன் எந்த வழியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது, தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், எந்த வழியாய் ஆசீர்வதிக்கிறார் என்கிற வழியை புரிந்து கொள்ளும்போது நீங்கள் அதிக உறுதியுடையவர்களாய் மாறுகிறீர்கள். விதைப்பது என்பது ஒரு வழி, தேவனுடைய ஐடியாவை கேட்ச் பண்ணுறது ஒரு வழி, என்ன அரண்களை விட்டு வெளியே வருவது ஒரு வழி. அப்போ எப்படி நீங்கள் வெளியே வருவீங்க? நீங்களா வெளியே வரா? இல்லை, அவர் கூட்டு போய் உங்களை காட்டுவார். பாருங்க, பாடுறான்வார். சில இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா யதார்த்தம் கிடையாது, தேவன் தான் உங்களை அங்கே கொண்டு போகிறாரு. ஆமேன். ஆமாம், நான் வேலை பார்த்த கம்பெனி எல்லாம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்போ தான் மிகப்பெரிய பில்டிங்கெல்லாம் நான் பார்த்தேன். மிகப்பெரிய பில்டிங், மதுரைக்குள்ளே இப்படி பில்டிங்லாம் இருக்கான்னு நான் பார்த்துருக்கேன். வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்கள்லாம் எப்படி பில்டிங். இதை பார்க்கும்போது எதுக்காக என்ன அங்கே வேலை பார்க்க வச்சார் தெரியுமா? இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு வேலை பார்க்க வச்சார். ஏன்னா நாளைக்கு நீ மிகப்பெரிய கட்டடங்களை கட்ட போகிற. ஸோ உன்னுடைய மனதில் எது இருக்கோ தான் வெளியே வரும். மனசில் எது இருக்கோ தான் வெளியே இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன தெரியுமா இருக்குது? நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க தான் இருக்குது. ஆனால் உங்கள் நாளைக்கு என்ன இருக்க போகுது? இன்றைக்கி உங்கள் மனசை மாற்றும் போது நாளைக்கு உங்கள் வீடு மாறிடும். உங்கள் வீடு மாறும் சார். நீ உங்கள் வீடை ஸ்விம்மிங் பூலோடு பாருங்கள் சார். உங்கள் வீடை வந்து வேற ஒரு ரேஞ்சில் பாருங்கள். நீங்கள் ஆவியானவர் உங்களை கைட் பண்ணுற லெவலில் திங்க் பண்ணுங்கன்றேன். நான் எடுத்தோன்னே அம்பானியோட வீட பார்க்குறதுக்கு நான் சொல்லலை, பார்க்குறது தப்பும் கிடையாது. உங்களை தேவன் அந்த இடத்துக்கு சரட்டும் தூக்கிட்டு போனோன்னு அங்கே யோசிங்க. இல்லைனா அடுத்த கட்டத்தை யோசிங்கன்றேன். சிங்கிள் பெட்ரூமில் இருக்கிறவங்க டபுள் பெட்ரூம்க்கு வாங்கன்றேன். ஆமாம், 5 பெட்ரூம்ஸ்க்கு வாங்கன்றேன். ஆவியான உங்களை கொண்டு வர விஷயத்துக்கு திங்க் பண்ண ஆரம்பிங்க. எண்ணங்கள், நீங்கள் பணக்காரராகாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பணக்காரராக முடியாது. திஸ் இஸ் த பாட்டம் லைன் ஆஃப் டுடேஸ் மெசேஜ். உங்கள் சிந்தனை நீங்கள் பணக்காரராக விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் பணக்காராக முடியாது. ஆமேன். பணம் வந்த பிறகு அதான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, பணம் வந்துச்சுன்னு கொடுக்குறவங்க இருக்காங்க, பணம் வந்துருன்னு கொடுக்குறவங்க இருக்காங்க. நாளைக்கு பணம் வரப்போதுனால நான் தாராளமாக ஆயிடுறேன். இது என்னுடைய செயலை மாற்றுது, என்னுடைய எண்ணத்தை மாற்றுது, என் பேச்சை மாற்றுது. வேறு ஒரு இடத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்கள். எங்கள் வீட்டில் கேளுங்க, 15 வருஷத்துக்கு என்ன பேசிக்கிறதேன்னு, அதிக பிரச்சனை பேசுவோம் சார் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நான் என்ன பேசுகிறேனோ என்னை சுற்றி அது சிருஷ்டிக்கப்பட்டிருக்க அவர்கள் பார்க்கிறார்கள். ஆமேன். அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் நான் அதுக்கு காம்பீட்டிவ் வந்திருக்கேன்னா, ஐ கிரியேட்டட் மை வேர்ல்டு. என் உலகத்தை கவர்மெண்ட் சிருஷ்டிக்கல, என் உலகத்தை நானே சிருஷ்டித்தேன் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் உலகத்தை நீங்கள் சிருஷ்டியுங்கள் என்று நான் சொல்கிறேன். உங்கள் ஜாப் சிருஷ்டிக்க கூடாது. உங்கள் ஜாபுக்கு உங்கள் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுடைய வேலை தான் சிருஷ்டித்திருக்கிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் வேலை கேட்டாற்போல் சிருஷ்டிக்கப்படக்கூடாது. உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை கேட்டாற்போல் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். வார்த்தை நான் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறதோ அப்படித்தான் நான் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கேன். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ஆமென். தாராளமாய் சிந்தியுங்கள், ஏராளமாய் யோசியுங்கள்.